இங்கே அங்கேருந்து அந்த சைட்லேருந்து இப்படி இப்படி இருக்குங்க டேமு. பெரிய டேமுங்க. நல்லா போட்டுங்க அப்பா அடி. யாருக்கா சாக்லேட் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த டைம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி சென்ட் பண்ணுறேன். அவலாஞ்சி ரோட்டில் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். மேப் இந்த ரூட்டு தானே காட்டுது. எஸ், இந்த ரூட்டு தான் காட்டுது. சரி நண்பர்களே, நாம் இப்பொழுது ஊட்டியிலிருந்து கீழே இறங்க போகிறோம். அப்புறம் எதுக்குடா நீ ஊட்டிக்கு வந்த அப்படிங்கிறீங்களா? சும்மா ஒரு ரைடுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஊட்டி ஒரு என்ன சொல்கிறது, நல்ல பயங்கரமான கிளைமேட்டில் அப்படி இப்படி இருக்குன்னு அந்த ரீல்ஸில் அதில் இதெல்லாம் போட்டானுங்க. எல்லாத்தையும் நம்பி வந்தேன். பட் சரி, ஓகே, வந்ததுக்கு கீழே இருக்க அந்த ஹாட் கிளைமேட்டுக்கு ஒரு சில்னஸ் கிடச்சிது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மழை, அந்த ஃபாகு அதெல்லாம் இல்லைங்க. லைட்டாக தூர்னுச்சு, ஏதோ ஸ்ப்ரே அடித்த மாதிரி, அவ்வளோதான். இதுதான் ரோடா? ரொம்ப குட்டி கொண்டு போகுதுங்க. நமக்கு இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது. ஏன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ நேரம் தான் கோப்ரோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அவ்வளோ நேரம் எப்படியான விளாக் எடுக்க போகிறதில்ல, இருந்தாலும் சொல்கிறேன். ஐயோ, இங்கே ரோடு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட கேட்போம்மா? இங்கே யார்கிட்ட கேட்குறது? குட். இப்படி தான் இருக்கணும் ரோடு. இங்கே இப்படி பிரியுது, இதில் மேலேயே கீழே தரலையே. கீழே தான் நினைக்கிறேன். இருக்குங்க, கீழே போனால் மேப் மாறுதா? எஸ், கீழே தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பை விட நம்மளுக்கு இந்த ஐமேப், அதாவது ஆப்பிளோட மேப் வந்து கொஞ்சம் நல்லா வாட்சில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கூகுள் மேப் வந்து அவ்வளோ ஈஸியாக வாட்சில் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவனுங்க என்ன பண்ணி வச்சானுங்களோ தெரில, அவனுங்க ப்ராடக்ட் இது மட்டும் தான் சிங்க் ஆகும் போல விடுங்க. இதுதான் ரோடா? மெயின் ரோடு வந்துச்சுங்க. எஸ், திஸ் இஸ் த ரோடு. இன்னும் கத்தி வச்சு நிற்கிறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ட்ராவல் வீடியோஸ் அண்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நான் போட போகிறேன். பழையபடி தான் நம்ம இருக்க போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பழசில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் பண்ணால் இது இப்படிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இனிமேல் கொஞ்சம் நம்ம நல்லா ஒரு வேறு விதமாக இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எல்லாத்துக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லைங்க, அதையும் நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதே நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் காட்டும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ண லிஸ்ட்டில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அவலாஞ்சி ரோட்டில் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம் ஊட்டிக்கு. இப்போ எமரால்டுன்னு சொல்லிட்டு எமரால்டு லேக் ஒன்று இருக்குது, அங்கே வேணால் போகலாங்க. அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, எங்கப்பா எமரால்டு லேக் அண்ட் எமரால்டு டேம்னு ஏதோ இருக்குது அங்கேயே. அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். கிளைமேட் இங்கே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம், அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கார்டு போட்டுக்கலாம்ல?
டேங்க் ஃபில் பண்ணிடுங்கக்கா. ஆமாம், பெட்ரோல் போட்டு வச்சுங்க. டேங்க் ஃபில் பண்ணி வச்சு கிளம்ப வேண்டியதுதான். நாளைக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக பெட்ரோல் ப்ரைஸே பார்க்கலையே. பெட்ரோல் ப்ரைஸ் அங்கே இருக்குது, இங்கே முன்னாடி இருக்கா? முன்னாடி இல்லை. சரி போங்க, அடித்த வாட்டிங்கண்ணா பில்லில் இருக்கும், பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எமரால்டு வந்தாச்சு. எமரால்டு லேக் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கான். எமரால்டு அந்த ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரான். போய் பார்த்துட்டு தான் வருவோம் இந்த லேக்கு என்ன தான் இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க, நல்லா க்ரீனாக. இந்த ஃபாரின்லாம் மெயின் ரோட்டில் போனாலே இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இங்கே வந்து இந்த மலையெல்லாம் தான் அங்கே பாருங்கள். இந்த புல் தரை சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு அப்படியே பார்க்க பச்சை பச்சையாக எப்போயும் ஒரே கலர் டெய்லியும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறது நல்லாயிருக்கு. உள்ளே போகலாமா தெரியல. என்ன உள்ளே வண்டி போகுமா? நடந்து போகணுமா? இங்கே வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கா? அந்த பின்னாடி போனால் தண்ணியே இல்லையா? வேறு இங்கே அவிலாஞ்சி போகிற வழியில் தான் இருக்காண்ணா? சரி சரிண்ணா, சரிண்ணா. தண்ணி எங்கேயுமே இல்லையா? பின்னாடி போய் பாருங்க அப்படிங்கிறாரு. இந்த கேங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. போட்டுங்க அப்பா, அடி போச்சு, அடி விழுந்துச்சுங்க முன்னாடி. எங்கடா தண்ணியை காணோம்? மரம் செடி கொடியால இருக்கு, தெரிய மாட்டேங்குது. டேங்கப்பா, என்னங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. ஆனால் தண்ணி தான் இல்லை. பா, நல்லா பெரிய டேமாக இருக்குது. டேம் எப்படி இருக்குன்னு தெரில. டேமு இப்படி போனால் டேமை பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் அடி வாங்கினுச்சு முன்னாடி 4க்கு. தம்பி ராசா, பின்னாடி ஒரு பேக் இருக்குப்பா, மறந்துடாத. நான் தான் எனக்கே சொல்லிக்கிறேங்க. ஜிம்னி ஜிம்னி ஜிம்னி, என்னடா ஜிம்மி ஜிம்மிங்கிறான்? ஜிம்னி காருங்க. இதாண்ட பாருங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் விட மாட்டாங்க எப்படியும். இந்த ரோடு போனால் எங்கே போகுதுன்னு தெரிலங்க. டேமுக்கு போகலை, அது மட்டும் தெரியுது. எவ்வளோ பெரிய டேம், அப்படியே கனெக்டடாக இருக்குங்க. போடு, இங்கே அங்கேருந்து அந்த சைட்லேருந்து இப்படி இப்படி இருக்குங்க டேமு. பெரிய டேமுங்க, நல்லாவே பெருசு. கார்லாம் போகுது. சரி, நாமளும் போய் பார்ப்போம். அதான் வியூ இருக்குமான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும்.
டேம் தெரியுதா? இவங்களெல்லாம் பார்த்தா டேம் பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே போனால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ரூட் இருக்குது. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவிலாஞ்சில் இருக்கோம். அவிலாஞ்சிலேருந்து மஞ்சூர் போக போகிறோங்க. எல்லா இடத்துலையும் அந்த வியூ சூப்பராக இருக்குங்க. நானும் ஒரு இடமா நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். மஞ்சூர் மஞ்சூர் போகிறப்ப என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர்கிட்ட நான் வழி கேட்டாங்க, இந்த வழியில் மஞ்சூர் போகணுமா, இங்கே ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஏதாவது இருக்குங்களா சொல்லுங்கள் அப்படின்னேன். இங்கே எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, என்னது அப்புறம் ஸ்ட்ராபெரி பண்ணை இருக்குது அப்படின்னாங்க. சரி, அதுக்கெலாம் இன்னொரு நாள் வரலாம், நமக்கு டைம் ஆச்சு. ஏன்னா அந்த மஞ்சூர் டு கோயம்புத்தூர் அந்த ரூட்டில் வந்து விட மாட்டாங்கன்னாங்க லேட் ஆனிச்சுன்னா. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு வேறு. ஸோ போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். மஞ்சூர் இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது ரோடு. இது இந்த கார்னரிங் தாங்க. என்னங்க 2 கார் இதோட ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க. ஐயோ, ஒரே இடத்துல 2 கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பயங்கரமாக இருக்குங்க ரோடு. எனக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்காகவே இந்த வைசர் மாற்றுறேங்க. ஏன்னா இதனால தான் கொஞ்சம் ரோடு ஃபோக்கஸ் வந்து சரியில்லாமல் இருக்குங்க. ஒரிஜினல் வைசர் இதுக்காக நான் போட போகிறேன். கேட்டிருக்கேன், எப்போ தருவாங்கன்னு தெரிலங்க. ரோடு பாருங்க, அருமையாக இருக்குங்க ரோடு. பஸ்ஸெல்லாம் வருது. உதகை ஐயோ, மஞ்சூர் எப்படி மஞ்சூர் ஸ்ட்ரைட்டு தானே, ஸ்ட்ரைட். மேக் அ ஷார்ப் ரைட் டர்ன். பைன் ஃபாரஸ்ட் வந்துருச்சுங்க. பைன் ஃபாரஸ்ட். இந்த சைடாவது கொஞ்சம் மழை பெய்யுமா எதிர்பார்க்கலாமா?